நீங்க திமுகவையும் பாஜக ஆட்சியும் கம்பேர் பண்ணாம பாஜக ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி நடக்குதுன்னு கேள்வி கேளுங்க, அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது கூட நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் ஒரு மாநிலமா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? ஏன் கர்நாடகாவை பத்தி பேசல, கேரளாவை பத்தி பேசல, ஒரிசாவை பத்தி பேசல, ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசல? ஆனால் உத்தரப்பிரதேசத்தை மட்டும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்போ அது நம்மளுக்கு தேவையே இல்லை. தேவையே இல்லாத ஒரு வாதத்தை இங்கே தமிழர்கிட்ட திரிக்கிறது. அந்த வேலையைத்தான் திரு கேப்ரியல் அவர்களும் பண்றார். இவர் திமுகவை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யும் போது அதுக்கு திமுகவை டிஃபெண்ட் பண்றதுக்காக நீங்க இந்த வாதத்தை எடுக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இந்த வாதத்தை எடுப்பதன் மூலமாக திமுகவை காப்பாற்றுகிறார்கள், வாதத்தை திசை திருப்புறீங்க. இவங்க எல்லாருக்குமே நான் ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். பாஜக திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. இப்போ லாக்அப் டெத்தை பத்தி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க உடனே என்ன பண்றீங்க? உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொல்றீங்க. சரி, ஓகே, பாஜகவுடைய வாயை அடைச்சிட்டீங்க. அப்ப அதே கேள்வியை அதிமுக கேட்கிற போது, அதே கேள்வியை நாம் தமிழர் கட்சி கேட்கிற போது, தாவேகா கேட்கிற போது, அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? அதிமுகவுக்கு அவங்களுடைய ஆட்சியை பத்தி பேசுறது, நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போவது. சரி, இவங்களுடைய வாயெல்லாம் அடைச்சிட்டீங்களே, திமுக அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? அந்த பதில் என்ன? 24 பேர் இறந்திருக்காங்கல்ல, பாஜக கேள்வி கேட்கிறாங்க, அவன் வாயை அடைச்சிட்ட, அதிமுக கார வாயை அடைச்சிட்ட, இவங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த 24 பேர் இறந்தது உண்மைதானே? அந்த 24 பேருக்கு என்ன பதில்? தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? காவல்துறை செய்ததுக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அந்த கேள்விகளை திமுகவை நோக்கி கேட்க விடாமல் தடுப்பதுதான் இந்த ஊடகவியலாளர்களுடைய வேலை. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.